ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மனிதனையும் அழிக்கும் மூன்று விஷயங்கள் இருக்கின்றது. அந்த மூன்றையும் மனிதன் அழித்துவிட்டால் போதும், அவன் நிம்மதியாக வாழலாம். இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. ஒன்று, நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த மூன்றையும் மனிதன் அழித்துவிட்டால் போதும், அவனை தேடி நிம்மதி தானாக வந்துவிடும். எல்லாவற்றிற்கும் நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்து கொண்டே இருந்தாலே போதும். ஆணவம், அகம்பாவம் எல்லாம் விட்டுவிட்டு சுயநலமின்றி பொதுநலத்தோடு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் தானாக. நீ உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிந்துவிடும் தானாக. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தத்தை கொண்டு அதில் நீ வெற்றியும் பெறுவாய். இது 3ஐயும் நீ அழித்துப்பார், உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதை விலக்கிச் செல். அதையே நீ வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லவே மாட்டேன். ஏனென்றால் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. உன் வாழ்க்கையில் இனி துன்பம் என்பதே இருக்காது. ஏனென்றால் மகிழ்ச்சி உன்னை சுற்றி இருக்கப் போகிறது, நிலைத்து நிற்கப் போகின்றது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ஆரம்பித்த பிறகு உனக்கு எப்படி துன்பம் இருக்கும்? நல்லது தானே நடக்கும். ஏனென்றால் இந்த ராஜ வாழ்க்கையை தரப்போவது உன்னுடைய அப்பாவல்லவா? நீ என்னுடைய குழந்தை. உன் நியாயமான ஆசைகள் நிறைவேற தடையாக இருந்த பல வினைகளை எல்லாம் நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இது மேலும் தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகள் பலனளிக்கப் போகின்றது. நியாயமான ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. நல்லது நடக்கப் போகின்றது. நான் உனக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நிச்சயம் நான் வழிநடத்துவேன். உன் நியாயமான கோரிக்கைகளை நீ அடைய நான் உனக்கு வழிகாட்டுவேன். நீ என்னுடைய குழந்தை. உன் ஆசை நிறைவேற நான் என்ன எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது. உன் ஆசை நிறைவேற நான் அதை நிறைவேற்றி காமிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் என்னுடைய லீலைகளை நீ அனுபவிப்பாய். ராஜ வாழ்க்கையும் நீ வாழ்வாய். மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். உன் துயரம் உன்னை விட்டு தூர ஓடும். சந்தோஷமாக இரு, நல்லது நடக்கும்.